அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் என்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இஸ் அ மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எம்போடிங் த பிரின்சிபல் ஆஃப். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்றது எப்போவுமே வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் தான். ஓகேங்களா, மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறோம். In fluid mechanics, the continuity equation is a mathematical statement embodying the principle of conservation of mass. Option D. ஓகேங்களா, ஃபார் கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்னா மாஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ரோ ஏ வி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரோ ஏவி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். இதில் வின்றது வால்யூம் கிடையாது, வெலாசிட்டி. ஓகேங்களா, ஸோ நீங்கள் யூனிட் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட், போத் சைடு மீட்டர் கியூப் பர் செகண்ட் வரும். இப்போது இது வந்து கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடுக்கு. இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடுக்கு வந்து டென்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ரோ ஒன் ரோ டூ வந்து ஈக்குவலாக இருக்குன்றதுனால கேன்சல் பண்ணிட்டு A1 V1 ஈக்குவல் டு A2 V2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக லிக்விட் வந்து இன்கம்ப்ரசிபிள் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால் லிக்விட் எல்லாத்துக்குமே A1 V1 ஈக்குவல் டு A2 V2 சொல்லுவோம். அதே கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் கேஸாக இருந்ததுன்னா ரோ ஏவி கான்ஸ்டன்ட், ரோ ஒன் A1 V1 ஈக்குவல் டு ரோ டூ A2 V2 சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, for an ideal and steady flow, the total energy of a fluid at a point is constant is a statement of, that is Bernoulli's theorem. ஓகேங்களா, அதாவது டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து அதுதான் வந்து நம்ம பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அதில் அந்த ஃப்ளூயிட் வந்து ஐடியல் ஃப்ளூயிட், அதாவது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிடு, நோ விஸ்காசிட்டி, இன்விசிட் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த அசம்ஷன்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஸோ இவங்களே ஐடியல் அண்ட் ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லிட்டாங்க. அந்த கேஸில் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் அ ஃப்ளூயிட் அட் அ பாயிண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, எந்த ஒரு பாயிண்ட்லையும் டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது பெர்னோலிஸ் தியரம். ஓகேங்களா, ஆஸ் பர் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன், சம் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் அலாங் த ஸ்ட்ரீம் லைன் ஃபார் ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. அலாங் த ஸ்ட்ரீம் லைன். ஓகேங்களா, ஏன்னா ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம் லைனாக இருக்கணுன்றது ஒன் ஆஃப் த கண்டிஷன், ஒன் ஆஃப் த அசம்ஷன். ஸோ இதில் வந்து ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த மூணு எனர்ஜியும் வந்து நம்ம அதில் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதில் ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவாக இருக்கணும், அது அப்புறம் ஸ்டெடியாக இருக்கணும், இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவாக இருக்கணும். இது எல்லாத்தையும் அசியூம் பண்ணி தான் பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். டோட்டல் எனர்ஜி அட் அ பாயிண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, கன்சிடர் a tank attached with an orifice of diameter d. If H is the head of the liquid above the center of the orifice, theoretical velocity of the discharged flow through the orifice is given by. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லாக வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் 2gh தான் வரும். எவ்வளோ ஹைட்டு, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கைனடிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம mghன்னு சொல்லுவோம், கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv2ன்னு சொல்லுவோம். இதை ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh வரும். ஓகேங்களா, இங்கே ஆஸ் பர் டாரிசெல்லிஸ் லா. ஓகேங்களா, இந்த லா வந்து டாரிசெல்லிஸ் லான்னு சொல்கிறாங்க. அந்த லா பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் வருது. வெலாசிட்டி த்ரூ ஆரிஃபைஸ் அட் த பாட்டம் ஆஃப் த டேங்க். ஓகேங்களா, வெலாசிட்டி த்ரூ தி ஆரிஃபைஸ் அட் த பாட்டம் ஆஃப் த டேங்க் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டம் சைட்லேருந்து எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட் இன்ட்டு ரூட் 2g, அது ரூட் எடுத்தோம்னா வெலாசிட்டி ஹெட் above த ஆரிஃபைஸ். ஓகேங்களா, இங்கே என்ன சொன்னாங்கன்னா, கன்சிடர் a tank attached with an orifice of diameter d if H is the head of the liquid above the center of the orifice. ஓகேங்களா, சென்டர் ஆஃப் த ஆரிஃபைஸ்லேருந்து என்ன ஹைட்டில் லிக்விட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ரூட் ஆஃப் 2gh போட்டோம்னா அதனுடைய தியரட்டிக்கல் வெலாசிட்டி கிடச்சிரும். இந்த தியரட்டிக்கல் வெலாசிட்டி ஆஃப் த டிஸ்சார்ஜ் ஃப்ளோ த்ரூ த ஆரிஃபைஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப டைரக்டான கொஸ்டின் தான் இது, ரூட் ஆஃப் 2gh. நெக்ஸ்ட்டு, இந்த கேட்டகரி ஆஃப் ஃப்ளோ மீட்டர்ஸ் ஹெட் லாஸ் இஸ் அட் த லீஸ்ட் ஃபார். ஓகேங்களா, இது இந்த ஃப்ளோ மீட்டர் நம்ம வந்து டிஸ்சார்ஜ் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது ஆரிஃபைஸ், வென்ச்சுரி, நாசில் ஃப்ளோ மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. மேனோமீட்டர் வந்து ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. பட் இங்கே கேட்குறது ஹெட் லாஸ், இந்த ஃப்ளோ மீட்டர்ஸில் எதில் வந்து ஹெட் லாஸ் வந்து லீஸ்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி சில ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது அதுலேயே வந்து வென்ச்சுரி மீட்டர் தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம ஆரிஃபைஸ் மீட்டர், வென்ச்சுரி மீட்டர் கம்பேர் பண்ணும்போது வென்ச்சுரி மீட்டரில் லாஸ் கம்மின்னு பார்த்தோம். பட் ஓவராலாகவே இங்கே இருக்க அதே மாதிரி நாசிலை விடவும் வென்ச்சுரி மீட்டரில் தான் வந்து லாஸ் கம்மின்னு பார்த்தோம். ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே உள்ள ஆப்ஷன்ஸில் வென்ச்சுரி மீட்டர் டஸ் நாட் ஹேவ் ஃப்ளோ செப்பரேஷன் டியூ டு கிராஜுவல் எக்ஸ்பான்ஷன், ஹென்ஸ் ஹெட் லாஸ் இஸ் மினிமம். ஓகேங்களா, ஸோ வென்ச்சுரி மீட்டரில் ஃப்ளோ செப்பரேஷன் வந்து நெக்லிஜிபிளாக இருக்கும், இருக்காது. எப்படின்னா நம்ம வந்து கன்வர்ஜிங்கோடைய ஆங்கிளை விட டிஃப்யூசரோட ஆங்கிள் வந்து லோவாக மெயின்டைன் பண்ணுவோம். அதாவது இங்கே வந்து 20 to 20 டிகிரினா அங்கே வந்து 6 to 7 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். அப்போது டைவர்ஜிங் போர்ஷன் வந்து அவ்வளோ ஆங்கிள் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அங்கே ஃப்ளோ செப்பரேஷன் வராது, அதனால் ஹெட் லாஸும் இருக்காது
மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கம்பேர் பண்ணும்போது. ஸோ வென்ச்சுரி மீட்டரில் வந்து ஹெட் லாஸ் வந்து லீஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் இன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி. ஸோ நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்றது எங்கேருந்து டெரைவ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இதில் வந்து நியூட்டன்ஸினுடைய ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா ஆப்ஷனில் இருக்குது. அப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி இருக்குது. பட் நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்றது எப்போவுமே வந்து என்ன ஆன்சர்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்லேருந்து டெரைவ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதில் நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, விஜிபி இந்த 3 ஃபோர்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகும் நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனில். அப்புறம் இந்த ஈக்குவேஷன் எதுக்கு அப்ளிகபிள்னு பார்த்தோம்னா நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் வந்து இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்தோம். என்ன ஃப்ளூயிட் அப்படின்னா இது வந்து ரியல் ஃப்ளூயிட் கிடையாது. ஆயிலருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஐடியல் ஃப்ளூயிட்னு பார்த்தோம். நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் வந்து விஸ்கஸ் ஃப்ளோ ஆர் லேமினார் ஃப்ளோவுக்கு. ஓகேங்களா, விஸ்கஸ் ஃப்ளோ ஆர் லேமினார் ஃப்ளோவுக்கு நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன். அதே டர்புலன்ட் ஃப்ளோன்னு வந்ததுன்னா ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன்றது எந்த ஃப்ளோவுக்கு அப்ளிகபிள்னா விஸ்கஸ் ஃப்ளோ ஆர் லேமினார் ஃப்ளோவுக்கு அப்ளிகபிள். அது எங்கேருந்து டெரைவ் பண்ணுறாங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில். ஆப்ஷன் பி, நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் த மோஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் எலமெண்ட். நெக்ஸ்ட்டு, ஆய்லர் ஈக்குவேஷன் ஆஃப் வாட்டர் டர்பைன் இஸ் டிரைவ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப். ஓகேங்களா, இப்போ ஆய்லர் ஈக்குவேஷன் வந்து வாட்டர் டர்பைனுக்கு கேட்குறாங்க. வாட்டர் டர்பைன் வரும்போது ரோட்டரி அப்படின்றதுனால ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ப்ரீவியஸாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அது வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. என்னென்னா டர்போ மிஷினுக்கு ஆய்லர் ஈக்குவேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆப்ஷன் ஒன்றும் எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றாவும் இருந்தது. பட் கன்ஃபார்மாக இப்போ பார்த்தீங்கன்னா டர்பைன், இந்த கொஸ்டினில் டர்பைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்லர் ஈக்குவேஷன் ஆஃப் வாட்டர் டர்பைன் இஸ் டிரைவ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அதுதான் கரெக்ட். ஓகேங்களா, ஜென்ரலாகவே வந்து ஆய்லர் ஈக்குவேஷன் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதுலேருந்து தான் டெரைவ் பண்ணுறோம். அதில் இது டர்போ மிஷினரி அல்லது வாட்டர் டர்பைன்றது ஒரு ரோட்டரி மெஷின். அப்போ அதுக்கு வரும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான் ஆய்லர் ஈக்குவேஷனுக்கு பேஸாக இருக்கும். ஸோ ஆய்லர் ஈக்குவேஷன் ஃபார் டர்பைன் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ரிலேட்டட் டு ஆங்குலர் மொமெண்டம். ஓகேங்களா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா ரிலேட்டட் டு ஆங்குலர் மொமெண்டம். ஸோ இதில் வந்து டி இஸ் ஈக்குவல் டு, அதாவது டார்க் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஆர் இன்ட்டு எம்வி. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி வந்து மொமெண்டம், அதோட ஒரு ரேடியஸ் மட்டும் பண்ணோம்னா நமக்கு டார்க் கிடைக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம வந்து டார்க்னு சொல்லுவோம். அதில் டர்பைனில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இதனுடைய ஃபார்முலா எப்படி வரும்னா ரோ இன்ட்டு கியூ இன்ட்டு VW1 R1 ப்ளஸ் ஆர் மைனஸ் VW2 R2 அப்படின்னு வரும். இதில் VWன்றது வில் வெலாசிட்டி, ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த டர்பைன், ரேடியஸ் ஆஃப் த ரோட்டார், இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து டர்பைனில் இந்த டோட்டல் டார்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு, which of the following device is used to measure the airflow velocity in wind tunnel testing? கண்டிப்பாக வந்து அனிமோமீட்டர் தான். அனிமோமீட்டர் வந்து ஆப்ஷனில் அனிமோமீட்டர், ஆல்டிமீட்டர் வந்து ஆல்டிடியூட்காக, பேரோமீட்டர் ப்ரெஷருக்காக, ஸ்டீம் ஜென்ரேட்டருக்கும் இதுக்கும், அதாவது மெஷரிங் ஸ்டீம் ஜென்ரேட்டர் வந்து மெஷரிங் டிவைஸ் கிடையாது. ஸோ இதில் ஏர்ஃப்ளோ வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறது, விண்ட் டனல் ஏர்ஃப்ளோ வெலாசிட்டி மெஷர் பண்ணுறதுக்கு அனிமோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அனிமோமீட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் ஏர்ஃப்ளோ வெலாசிட்டி இன் த விண்ட் டனல் டெஸ்டிங். நெக்ஸ்ட்டு, statement question. When a liquid is poured in different shaped vessels with the base area same and equal height, the apparent contradiction of equal force at the base but different weights of the liquids in hydrostatic paradox. ஓகேங்களா, வந்து பேஸ் ஏரியா சேம்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் ஹைட்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்பேரண்ட் கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் ஈக்குவல் ஃபோர்ஸ் அட் த பேஸ், அதில் என்னென்னா ஈக்குவல் ஃபோர்ஸ் அட் த பேஸ் பட் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் ஆஃப் லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பு, வெசல் வந்து ஷேப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. பேஸ் ஏரியாவிலேருந்து ஹைட் எல்லாமே சேமாக இருக்கும்போது பேஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் இஸ் வேலிட் ஃபார் இன்விசிட் லிக்விட்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கரெக்டு, ஏன்னா இன்விசிட் ஃப்ளூயிடுக்கு தான் வந்து பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் வேலிடு. பட் அது அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஒன்றுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் பி சொல்லியிருக்காங்க. பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன் இஸ் an approximate equation that is valid only in inviscid regions of flow where net viscous forces are negligibly small compared to inertial, gravitational
ஆர் ப்ரெஷர் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, இதில் வந்து நெட் விஸ்கஸ் ஃபோர்ஸஸ்ன்றது கம்பேரிட்டிவ்லி லெஸ் அப்படின்றாங்க, அதாவது நெக்லிஜிபிள்னு சொல்கிறாங்க. இது இனர்ஷியா ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ப்ரெஷர் ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 ஆப்ஷன் பினா வந்து ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் 2 ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ, பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. அப்போது இங்கே இருக்கிற செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன் கிடையாது. ஓகேங்களா, பட் செப்பரேட்டாக கரெக்டு. அப்போது டிஃப்ரெண்ட் வெசலில் நம்ம வந்து லிக்விட் எடுத்துக்கிறோம், அப்புறம் பேஸ் ஏரியாவும் ஹைட் ஆஃப் த லிக்விடும் சேமாக இருக்குது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஷேப்புன்னு சொல்லிட்டாலே வந்து ஒவ்வொரு ஷேப்பும் ஒரு ஒரு வால்யூம் வரும். ஸோ அதில் வந்து பேஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சேம். ஓகேங்களா, ஆனால் வெயிட் ஆஃப் த லிக்விட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கேஸில். அதாவது ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பேஸ் ஏரியாவும் ஹைட்டும் சேமாக இருந்தால் வெயிட் ஆஃப் த லிக்விட் வந்து டிஃபராக இருக்கும், பட் பேஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ செப்பரேட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டு. A fluid jet discharging from 20 mm diameter orifice has a diameter 17.5 mm at its vena contracta. The coefficient of contraction will be nearly. ஓகேங்களா, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ coefficient of contraction முதல்ல என்னென்னா ஏரியா ஆஃப் த ஸ்டீம் அட் வீனா கான்ட்ராக்டா டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஆரிஃபைஸ். ஓகேங்களா, அந்த வீனா கான்ட்ராக்டா அந்த பாயிண்டில் ஏரியா என்ன டிவைடட் பை ஏரியா ஆஃப் த ஆரிஃபைஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து ஃப்ளூயிட் ஜெட் டிஸ்சார்ஜிங் ஃப்ரம் 120 mm டயாமீட்டர் ஆரிஃபைஸ். ஆரிஃபைஸினுடைய டயாமீட்டர் வந்து 120 mm. அதே மாதிரி டிஸ்சார்ஜிங் ஃப்ரம் 20 mm டயாமீட்டர் ஆரிஃபைஸ் ஹேஸ் அ டயாமீட்டர் ஜெட்டோட டயாமீட்டர் வந்து 17.5 எங்கே அட் வீனா கான்ட்ராக்டால். ஆரிஃபைஸ் டயாமீட்டர் வந்து 20, ஜெட்டோட டயாமீட்டர் வந்து அதாவது வீனா கான்ட்ராக்டில் அதோட டயாமீட்டர் வந்து 17.5. ஓகேங்களா, ஸோ எல்லாமே சர்க்குலர் செக்ஷன் தான். அதனால் நியூமரேட்டர்லையும் π/4d², டினாமினேட்டர்லையும் π/4d². நியூமரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வீனா கான்ட்ராக்டில் என்ன ஏரியா அப்படின்றது. ஸோ அங்கே உள்ள டயாமீட்டர் வந்து 17.5 mm. அதே மாதிரி ஏரியா ஆஃப் தி ஏரியா ஆஃப் த ஆரிஃபைஸ்னு வரும்போது அதனோட டயாமீட்டர் வந்து 20 mm. ஸோ π/4 20². ஓகேங்களா, மில்லிமீட்டரில் தான் ரெண்டுமே இருக்குது. ஸோ சால்வ் பண்ணோன்னா 0.765 ஆன்சர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்னா ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா டிவைடட் பை ஏரியா ஆஃப் தி ஆரிஃபைஸ். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். அப்போ ஏரியா ஆரிஃபைஸ் வந்து எப்போவுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு வீனா ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 0.77 ரவுண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு, in Bernoulli's equation P/ρg plus V²/2g plus Z each term represents. ஓகேங்களா, டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் வெயிட். இதுதான் வந்து பெர்னோலிஸ் ஈக்குவேஷனுடைய ஃபஸ்ட்டு டேர்மே. ஸோ ஆப்ஷன் சி டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் வெயிட். P/ρgனா ப்ரெஷர் ஹெட்டு, V²/2gனா கைனடிக் ஹெட்டு, இசட்னா பொட்டன்ஷியல் ஹெட்டு. ஓகேங்களா, ஸோ த எக்ஸ்பிரஷன் இஸ் P plus ρgz plus ρV²/2. Then it has the units of total energy per unit volume. The expression P/ρg plus V²/2g plus Z has units of energy per unit weight. ஓகேங்களா, இங்கே இந்த ஜஸ்ட்டு P ப்ளஸ் ரோஜி, அதாவது டோட்டலாக அந்த ஈக்குவேஷன் ரோஜியால் மல்டிப்ளை பண்ணோன்னா P ப்ளஸ் ரோஜி இசட் ப்ளஸ் ரோ V²/2ன்னு வரும். இது என்னென்னா எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். இதுக்கான யூனிட் வந்து எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். அதே நம்ம பெர்னோலிஸ் ஈக்குவேஷனில் வரது வந்து எனர்ஜி பர் யூனிட் வெயிட். ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, which of the following statement is correct for venturimeter? வென்ச்சுரிமீட்டருக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்றாங்க. இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளோ. இது வந்து டிஸ்சார்ஜையும் மெஷர் பண்ணணும், வெலாசிட்டி மெஷர் பண்ணணும். ஸோ வெலாசிட்டி மட்டும் சொல்ல, மெயினாக டிஸ்சார்ஜுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் அட் செக்ஷன் 1 and 2 இஸ் கிவன் பை x into SM/s minus 1, where x is the difference in level of manometric head between two limbs of U-tube manometer. SM specific gravity of manometric fluid and S ன்றது specific gravity of flowing fluid. இட்ஸ் கன்வர்ஜென்ட் கோன், அது வந்து ஆப்ஷன் பி. இது அப்படியே மேனோமீட்டரில் நம்ம ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணும்போது இந்த ஃபார்முலா தான் வரும். ஓகேங்களா, அதாவது மேனோமெட்ரிக் ஃப்ளூயினுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிவைடட் பை ஃப்ளோவிங் ஃப்ளூயினுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி -1. அதோட அந்த டிஃப்ரென்ஸ் இன் லெவலில் வந்து மல்டிப்ளை பண்ணோன்னா அங்கே இருக்கிற ப்ரெஷர் ஹெட் என்னென்னு தெரிஞ்சிடும். அதாவது டிஃப்ரென்ஸ் இன் ப்ரெஷர் ஹெட் தெரிஞ்சிடும். அந்த ரெண்டு பாயிண்டில் எவ்வளோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் பி கரெக்டு தான். ஆப்ஷன் சி பாருங்கள், இட்ஸ் கன்வர்ஜென்ட் கோன் ஹேஸ் இன்க்ளூடட் ஆங்கிள் லெஸ் தென் தட் ஆஃப் டைவர்ஜ்டு கோன். கண்டிப்பாக கிடையாது. டைவர்ஜ்டு கோன் ஆங்கிள் வந்து 6 to 7 டிகிரி, கன்வர்ஜ்டு கோன் ஆங்கிள் வந்து 22 to 22 டிகிரி, 20லேருந்து 22 டிகிரி வரைக்கும். ஸோ அது அப்படி இருக்கிறதுனால தான் அந்த டிஃப்யூஷன் ஏரியா வந்து லெஸராக இருக்குது.
அதனால் வந்து அங்கே ஃப்ளோ செப்பரேஷன் நடக்காமல் நம்ம வந்து இந்த லாஸ் ஆஃப் ஹெட் வந்து அவாய்ட் பண்ணுறோம். சி வந்து தப்பு. அடுத்தது லென்த் ஆஃப் கன்வர்ஜன் கோன் இஸ் லார்ஜர் தென் டைவர்ஜன் கோன். லென்த்துன்னு வரும்போது டைவர்ஜன் கோன் தான் வந்து லென்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஆங்கிள்னு போகும்போது கன்வர்ஜன் கோனு, அதே மாதிரி லென்த்துன்னு வரும்போது டைவர்ஜன் கோன். இங்கே வந்து ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, லென்த் ஆஃப் கன்வர்ஜன் கோன் வந்து லார்ஜ்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் த்ரூ வென்ச்சுரி மீட்டர் இஸ் CD into A1 A2 root of 2GH divided by root of A1 square minus A2 square. ஆப்ஷன் டி வந்து வென்ச்சுரி மீட்டரில் கரெக்டான ஃபார்முலா தான் இது. பட் வந்து ஆக்சுவல் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறாங்க, இது வந்து தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். இது ஆக்சுவல் டிஸ்சார்ஜ்ன்றது இது கிடையாது. ஓகேங்களா, அதனால் வந்து ஆப்ஷன் டியும் தப்பு, ஆப்ஷன் இயும் தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, venturi meter. A venturi meter is a device used to measure the fluid flow through the pipes. This flow measurement device is based on the principle of Bernoulli's theorem. Bernoulli's theorem. ஆப்ஷன் பி வந்து கரெக்டுங்க. அந்த மேனோமெட்ரிக் ஹெட்டை பற்றி அதாவது யூடியூப் மேனோமெட்ரி பற்றி கொடுத்தது வந்து கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, if coefficient of discharge for an orifice is 0.6, coefficient of velocity is 0.95, then the coefficient of contraction will be. ஓகேங்களா, அதாவது coefficient of dischargeன்றது ப்ராடக்ட் ஆஃப் டூ கோஎஃபிஷியன்ஸ் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேங்களா, இப்போ இந்த ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி நம்ம டிஸ்சார்ஜ்னு சொல்கிறது மாதிரி ஏரியாவில் உள்ள டிஃப்ரென்ஸை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம், வெலாசிட்டியில் உள்ள டிஃப்ரென்ஸை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரெண்டுக்கும் ப்ராடக்ட் எடுத்தோம்னா அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஓகேங்களா, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன். சிடி இஸ் ஈக்குவல் டு சிசி இன்ட்டு சிவி. இங்கே நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் சிசி கேட்குறாங்க. ஸோ 0.6 divided by 0.95, 0.6315 வரும். இதில் உள்ளதில் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, வாட் வில் பி த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் ஹேவிங் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் 0.05 பாய்ஸ் அண்ட் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் 0.04 ஸ்டோக்ஸ். இப்போது டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் கேட்குறாங்க, அதுவும் கிலோகிராம் பர் மீட்டர் கியூபில் கேட்குறாங்க. ஓகேங்களா, முதல்ல நமக்கு ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் தான். அதாவது டைனமிக் விஸ்காசிட்டி மியூ, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி நியூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நியூ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இஸ் ஈக்குவல் டு டைனமிக் பை டென்சிட்டின்னு சொல்லுவோம். டைனமிக் விஸ்காசிட்டி பை டென்சிட்டின்னு சொல்லுவோம். டென்சிட்டி வேணும்னா டைனமிக் டிவைட் பை கைனமெட்டிக் விஸ்காசிட்டி, அவ்வளோதான். அப்போது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறோம். டைனமிக் வந்து 0.05 டிவைட் பை 0.04. ஆனால் இதில் பாய்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா 10⁻⁻1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸ்டோக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஸ்டோக்குன்றது வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். 1 ஸ்டோக்குன்றது என்னது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ கரெக்டான யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும்னா ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே கீழே எஸ்ஐ யூனிட்டில் கொண்டு வரணும். ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, 0.5 பாய்ஸ்ன்றதை 0.5 × 10⁻⁻1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. டினாமினேட்டரில் 0.04 ஸ்டோக்ஸ்னு சொன்னாங்க. அப்போ ஸ்டோக்ஸ்னால் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அதை மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டில் போனால் 10⁻⁻4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த எஸ்ஐ யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணோன்னா 1250 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப்னு வருது. ஓகேங்களா, இங்கே 1 பாய்ஸ்னா என்ன, 1 ஸ்டோக்ஸ்னா என்னன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1250 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, a liquid flows downward through at a tapered vertical portion of a pipe. At the entrance and the exit of the pipe, the static pressures are equal. If for a vertical height h, the velocity becomes 4 times, then the ratio of h to the velocity head at the entrance will be. ஓகேங்களா, அந்த ஹைட்டுக்கும் வெலாசிட்டி ஹெட்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ முதல்ல வந்து இந்த லெவல் வந்து லெவல் 1 லெவல் 2ன்னு எடுத்துக்கிறோம். அதில் வந்து என்ட்ரியில் வந்து வெலாசிட்டி பார்த்திங்கன்னா வின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸிட்டில் வெலாசிட்டி வந்து 4 டைம்ஸாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபார் அ வெர்டிக்கல் ஹைட் ஹெச் த வெலாசிட்டி பிகம்ஸ் 4 டைம்ஸ். ஓகேங்களா, அந்த ஹெச்ன்ற ஹைட்டில் பாட்டமில் வெலாசிட்டி என்ன ஆயிடுது, 4 டைம்ஸ் வி ஆயிடுது. 4 டைம்ஸ் இன்ட்டு வி ஆகுது. அடுத்தது P1 ஈக்குவல் டு P2. ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ரெண்டு பாயிண்ட்லேயும் சேம்னு சொல்லிட்டாங்க. P1 ஈக்குவல் டு P2. இப்போ பெர்னோலி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது P/ρg + V²/2g + Z அது வந்து கான்ஸ்டன்ட். 1 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் எழுதிக்கணும். லாஸ் இருந்தால் லாஸ் வந்து ரைட் சைடில் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த ஹைட்டு. ஓகேங்களா, ஹைட்டுக்கும்
என்னது ரேஷியோ ஆஃப் தி ஹெச் டு த வெலாசிட்டி ஹெட். வெலாசிட்டி ஹெட்டுக்கு உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. வெலாசிட்டி ஹெட்னா v²/2g, v²/2g. ஓகேங்களா. அப்புறம் இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ப்ரெஷர் சேம்ன்றதுனால ரெண்டு சைடும் அந்த p/ρgன்றது கேன்சல் ஆகுது. ரிமைனிங் வந்து v²/2g ப்ளஸ் z. அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது அந்த பாயிண்ட் 2லேருந்து பாயிண்ட் 1 அதுதான் ஹைட்டில் இருக்குது, ஹெச்ன்ற ஹைட்டில் இருக்குது. பாயிண்ட் 2 வந்து அந்த பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்கிறோம், அதனால் அது 0, அந்த ஹைட் வந்து 0. ஓகேங்களா. அதாவது பேஸ் லெவல் வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம், அதனால் அந்த லெவலில் ஹைட் வந்து 0. அதே மாதிரி பேஸ் லெவலுக்கு மேலே லெவல் 1 இருக்குது, அதை வந்து நம்ம ஹெச்ன்ற ஹைட்டில் எடுத்துக்கிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது வெலாசிட்டி ரெண்டு இடத்துலையும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா. அதாவது ஒரு இடத்துல அதாவது v என்ட்ரியில் வந்து v, எக்ஸிட்டில் வந்து 4 times vன்னு வருது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணோன்னா h is equal to 15 into v²/2gன்னு வரும். நமக்கு தேவை ரேஷியோ பிட்வீன் ஹைட்டு அண்டு வெலாசிட்டி ஹெட். v²/2g தான் வந்து கைனடிக் ஹெட் ஆர் வெலாசிட்டி ஹெட்னு சொல்லுவோம். ஸோ h/v²/2g equal to 15. ஆன்சர் வந்து 15. இதுக்கு வந்து பெர்னோலி ஈக்குவேஷன் எழுதிட்டு அதில் ப்ரெஷர் சேம்ன்றதை மட்டும் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் லெவல் 1 லெவல் 2ன்னு பிரித்ததுனால ஹைட்டு வந்து லெஃப்ட் சைடில் தான் ஹெச்ன்னு வரும், ரைட் சைடில் ஹைட் வந்து 0ன்னு வந்துடும். அது மட்டும் நம்ம அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு, a conical tube is fixed vertically with its smaller end upwards and it forms a part of pipeline. The velocity at the smaller end is 4.5 meter per second and at the larger end 1.5 meter per second. The length of the conical tube is 1.5 meter. The pressure at the upper end is equivalent to a head of 10 meter of water. Neglecting friction, determine the pressure at the lower end of the tube. இப்போ லோயர் எண்ட் ஆஃப் த டியூப்பில் கேட்குறாங்க. முதல்ல இந்த கோனிக்கல் ஹெட் கிவன் ஹைட்டில் பாருங்கள், அப்பர் எண்டு வந்து ஷார்ட்டு, லோயர் எண்ட் வந்து லார்ஜு. இதில் வேர்ட்டிக்கலி கோனிக்கல் டியூப் இஸ் ஃபிக்ஸ்டு வேர்ட்டிக்கலி வித் இட் ஸ்மாலர் எண்டு. ஓகேங்களா. அதாவது ஸ்மாலர் எண்டு வந்து அப்வர்ட்ஸ், வித் இட் ஸ்மாலர் எண்டு அப்வர்ட்ஸ். அந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா ஸ்மாலர் எண்டு வந்து அப்வர்ட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம். அப்புறம் the velocity at the smaller end வந்து 4.5, larger end வந்து 1.5. அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் வெலாசிட்டி கொடுத்தாங்க, லென்த்தும் 1.5 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் எண்ட் வந்து 10 மீட்டர் ஆஃப் வாட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்பர் எண்டில். அதே மாதிரி கேட்குறது டெட்டர்மைன் த ப்ரெஷர் அட் தி லோயர் எண்ட் ஆஃப் த டியூப் அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின்னாலே நம்ம வந்து பெர்னோலி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிடலாம். அதில் ப்ரெஷர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெட்டில் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்ட்டு. அதாவது லெவல் 1 லெவல் 2ன்னு எடுத்துட்டோம்னா லெவல் 1ல் தான் வந்து 10 மீட்டர் ஆஃப் வாட்டர், அது வந்து ப்ரெஷர் ஹெட் P1/ρgன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் ஹைட் வந்து 1.5 மீட்ரு. ஸோ இதுலேயும் வந்து லெவல் 2 வந்து பேஸ் லெவலில் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த லெவல் 2 ரைட் சைடில் வந்து Z வந்து 0 ஆகிடும். Z1 வந்து அந்த ஹைட்டு 1.5 மீட்டர். அப்புறம் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டம் லெவலில் ப்ரெஷர் தான் வேணும். ஸோ P2/ρg அப்படியே வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதில் வெலாசிட்டி வந்து அவங்களே சொல்லிட்டாங்க, பாயிண்ட் 1ல் வந்து 4.5, பாயிண்ட் 2ல் வந்து 1.5ன்னு, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். G வந்து 9.81. ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஹெட்டோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்தாங்க, நம்ம P/ρgன்னு தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. இந்த P/ρgயோட வேல்யூ தான் 10 மீட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதில் P2ன்றது தான் அன்னோன் வேல்யூ, P2/ρg வந்து அன்னோன் வேல்யூவாக இருக்குது. அப்புறம் ரோ வந்து 1000, G வந்து 9.81. சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1.218 பார்னு வருது. ஆன்சர் 1.218 பார்னு வருது. இது வந்து ஒரு பைப்பினுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்குது இந்த கோனிக்கல் டிவைஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1.218 பார். நெக்ஸ்ட்டு, a pitot static tube is used to measure. பிட்டாட் டியூப்னாலே வந்து வெலாசிட்டி தான். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர், ஸ்டாட்டிக் ப்ரெஷர், டைனமிக் ப்ரெஷர், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் டைனமிக் ப்ரெஷர், அப்சர்வ்ட் ப்ரெஷர், எல்லாமே ப்ரெஷர்னு வருது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பிட்டாட் டியூப்னு சொன்னால் வெலாசிட்டி சொல்லலாம். இங்கே என்னென்னு பார்ப்போம். பிட்டாட் டியூப் இஸ் அ டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் தி ஃப்ளூயிட் ஃப்ளோ மெஷர்மெண்ட். It is used to measure static dynamic pressure head and total pressure head. ஓகேங்களா. அதாவது சிம்பிள் பிட்டாட் டியூப்னா வந்து டோட்டல் ப்ரெஷர் ஹெட் மெஷர் பண்ணும். இதில் ஃபார் பிட்டாட் டியூப் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் ஹெட் மைனஸ் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஹெட். அதில் அந்த வெலாசிட்டி எப்படி மெஷர் பண்ணோம்னா அந்த ஹெட்டோட டிஃப்ரென்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ வெலாசிட்டின்றது அல்டிமேட்டு,
அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெலாசிட்டி தெரிஞ்சால் அப்படியே ஃப்ளோவையும் மெஷர் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி பைட்டாட் டியூப்னாலே வந்து வெலாசிட்டி மெஷர்மெண்ட் தான். அது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஹெட் வச்சு தான். அதனால் அதுவும் நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஷனில் எது ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் டைனமிக் ப்ரெஷர். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டாட்டிக் ப்ரெஷர் அண்ட் டைனமிக் ப்ரெஷர். ஏன்னா பிட்டாட் டியூப்பில் வர அந்த ஹைட்டை வச்சு தான் வெலாசிட்டி மெஷர் பண்ண போகிறோம். அந்த ஹைட் எப்படி இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர் ஹெட் அண்ட் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஹெட்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ப்ரெஷர் நம்ம, அதாவது டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் உள்ள ப்ரெஷர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் பிட்டாட் டியூப்ல வச்சு. ஓகேங்களா, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு the range of coefficient of discharge for the orifice meter is. ஓகேங்களா, இந்த சிடி வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ வரும். அதில் ஆரிஃபைஸ் மீட்டருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 to 0.7, ஆப்ஷன் ஏ 0.6 to 0.7. அதே மாதிரி வென்ச்சுரி மீட்டருக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், 0.95 to 0.99, ஆல்மோஸ்ட் நியர் டு 1 வந்துடும். ஓகேங்களா, 0.95 to 0.99. அந்த ரேஞ்ச் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆரிஃபைஸ் மீட்டருக்கு வந்து 0.6 to 0.7, வென்ச்சுரி மீட்டருக்கு 0.95 to 0.99. ஓகேங்களா, ஸோ இதில் அடுத்தது மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். லிஸ்ட் 1ல் வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பெர்னோலி ஈக்குவேஷன்றது எப்போயுமே வந்து டோட்டல் ஹெட்டு. ஓகேங்களா, டோட்டல் ஹெட்டை பேஸ் பண்ணி தான் வருது. டோட்டல் ஹெட்டு கான்ஸ்டன்ட் தான் நம்ம சொல்கிறோம். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது ஆய்லர் ஈக்குவேஷனில் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அதுவும் லீனியர் மொமெண்டமாக, டர்போ மிஷினரினா ஆங்குலர் மொமெண்டம் வந்துடும். ஸோ சிக்கு வந்து 4 ஆகிடும், சிக்கு வந்து 4ன்னு வரும். லாப்லாஸ் ஈக்குவேஷன்றது வந்து இங்கே பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு சொல்லலாம். ஏன்னா பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்கே ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இதில் ஆய்லர் ஈக்குவேஷன் வந்து நான் தப்பாக சொல்லியிருக்கேன். என்னென்னா ஃபஸ்ட்டு பெர்னோலி ஈக்குவேஷன், அதுக்கு வந்து இப்போ ஆப்ஷன் டி ஏக்கு வந்து 3. பெர்னோலி ஈக்குவேஷனை வந்து டோட்டல் ஹெட்டு கரெக்டு, அதான் p/ρg + v²/2g + z = கான்ஸ்டன்ட். அடுத்தது கண்டினியூட்டி ஈக்குவேஷனாக கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஸோ பிக்கு வந்து 5 கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் கரெக்டு. அடுத்து சி ஆய்லர் ஈக்குவேஷன்றது ஸ்ட்ரீம் லைன் சொல்கிறாங்க. ஆய்லர் ஈக்குவேஷன் வந்து ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆய்லர் ஈக்குவேஷனுடைய ஒன் ஆஃப் த அசம்ஷன் வந்து ஸ்ட்ரீம் லைன் மோஷனில் இருக்கணும். ஏன்னா பெர்னோலியோடைய எல்லா அசம்ஷன்ஸும் வரும். ஸோ ஸ்ட்ரீம் லைன் மோஷன்றது கரெக்டு தான். ஸோ இதுவும் சூட்டபிள் ஆன்சர் தான். அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும் இருக்குது ஆய்லர் ஈக்குவேஷனுக்கு. ஸோ அதுவும் இப்போ இதில் வந்து எக்ஸாக்டாக ஆப்ஷன் சி வந்து சிக்கு வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து இதில் ஆப்ஷன் இயில் பார்த்தீங்கன்னா பிக்கு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து பிக்கு 1ன்னு கொடுத்தாங்க, அதனால் அதை சொல்ல முடியாது. ஏன்னா சிக்கு வந்து 4லாம் இருக்குது இது ஆப்ஷன் இயில். மொத்தத்தில் இதில் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ ஆய்லர் ஈக்குவேஷன்னா ஸ்ட்ரீம் லைன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஸ்ட்ரீம் லைன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன்றது பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஒரு ஃப்ளோவில் இருக்குது அப்படின்னா, எக்ஸிஸ்டாக இருக்குன்னா தட் சுட் சாட்டிஸ்ஃபை தி லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஃப்ளோ. Developed flow in a pipe, flow of water over a long wire, flow in a long and straight canal, the flow of exhaust gases, flow of air around the bullet, flow of blood in a artery, flow of air in a tornado. Of the above, which could be modeled as inviscid flows, அதாவது நோ விஸ்காசிட்டி அந்த மாதிரி கேட்குறாங்க. இன்விசிட் ஃப்ளோ அப்படின்றாங்க. ஆப்ஷன் வந்து டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2 and 4 ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஓவர் ஏ லாங் வேயர், அப்புறம் 4 வந்து பார்த்திங்கன்னா த ஃப்ளோ ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸஸ் அப்படின்றாங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஓவர் ஏ லாங் வேயர் அண்ட் ஃப்ளோ ஆஃப் ஏர் இன்டு டோர்னடோ குட் பி ஆப்ஷனில் வந்து டின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோர்னடோ, அதாவது 7ம் 2வும் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. 2 and 7 கரெக்டுன்னு சொல்கிறாங்க. சரி, எக்ஸ்ப்ளனேஷன் படி போவோம். ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஓவர் ஏ லாங் வியர் அண்ட் ஃப்ளோ ஆஃப் ஏர் இன்டு டோர்னடோ குட் பி மாடல்ட் as inviscid flows, whereas developed flow in a pipe, fully developed flow தான் அப்படி சொல்கிறாங்க. flow in long straight canal, flow of exhaust gases exciting a rocked,
the flow of blood in an artery and flow of air around a bullet could be modeled as viscid flows. மற்றதெல்லாம் வந்து விஸ்கஸ் ஃப்ளோ, விசிட் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், விஸ்காசிட்டி எங்கே இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ இன் பைப்பு, கண்டிப்பாக அதில் வந்து விஸ்காசிட்டி இருக்கும். ஸோ அது விஸ்கஸ் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஓவர் ஏ லாங் வேர், அது இங்கே கொடுத்துருக்காங்க. லாங் வேரில் வர ஃப்ளோ வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து இன்விசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லாங் ஸ்ட்ரெயிட் கேனலில் ஃப்ளோ நடந்ததுன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஸ்கஸ் ஃப்ளோ தான், விஸ்காசிட்டி கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் ஃப்ளோ ஆஃப் எக்ஸாஸ்ட் கேஸஸ், ஓகேங்களா. எக்ஸாஸ்ட் கேஸஸ்ன்றது ரொம்ப ஸ்லோவாக தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அதுலேயும் விஸ்காசிட்டி இருக்கும், அதனால் அதையும் எடுத்துக்கிறாங்க. ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் ஆர்டரி, அதுலேயும் வந்து விஸ்காசிட்டி இருக்குது. ஸோ விஸ்கஸ் ஃப்ளோ தான். ஃப்ளோ ஆஃப் ஏர் அரவுண்ட் ஏ புல்லட், விஸ்காசிட்டி இருக்கும், விஸ்கஸ் ஃப்ளோ தான். ஃப்ளோ ஆஃப் ஏர் இன் ஏ டோர்னடோ, அந்த டோர்னடோன்னா அதுக்குள்ளே வர்ற அந்த ஃப்ளோ ஆஃப் ஏர் வந்து இன்விசிட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதில் இன்விசிட்ன்றப்போ நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். விஸ்காசிட்டி எங்கே ரொம்ப லோவாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, select the false statement for Bernoulli's equation. It can be applied to an inertial coordinate system. கன்ஃபார்மாக சொல்ல முடியல. நெக்ஸ்ட், இட் கேன் பி அப்ளை டு அன் அன்ஸ்டெடி ஃப்ளோ. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக ஆப்ஷன் பி வரும். அன்ஸ்டெடி ஃப்ளோவுக்கு இது மேட்ச் ஆகாது, பட் கேன் பி அப்ளைடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இட் கேன் பி அப்ளைட் இன் ஏ இன்விசிட் ஃப்ளோ. இன்விசிட் ஃப்ளோ தான் நம்ம வந்து ஐடியல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ஓகே தான், இன்விசிட் ஃப்ளோ கண்டிப்பாக சொல்லலாம். இட் கேன் பி அப்ளைடு பிட்வீன் 2 points along a streamline. 2 points along a streamline கொண்டு சொல்லலாம், அதுதான் கரெக்டு. அந்த ஸ்ட்ரீம்லைனில் வர்ற 2 பாயிண்டில் தான் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறோம். இட் கேன் பி அப்ளை டு இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடு, இதுவும் கரெக்டு, ஆப்ஷன் ஈயும் கரெக்டு. ஸோ இதில் மேட்சே ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அப்ளை டு அன் அன்ஸ்டெடி ஃப்ளோ தான் மேட்ச் ஆகாது. இருந்தாலும் பார்த்துருவோம். ஆப்ஷன் பி ஓகே, இட் கேன் பி அப்ளை டு அன் அன்ஸ்டெடி ஃப்ளோன்றது தான் இது வந்து இங்கே இருக்கிறதுல ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இட் கேன் பி அப்ளை டு அன் இனர்சியல் கோஆர்டினேட் சிஸ்டம். இனர்சியல் கோஆர்டினேட் சிஸ்டம், இனர்சியா ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிற எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் பெர்னோலி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இனர்சியல் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்ததுன்னா இதை அப்ளை பண்ண முடியும். அப்புறம் இன்விசிட் ஃப்ளோவுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் ஸ்ட்ரீம் லைனில் இருக்கிற 2 பாயிண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் நம்ம அப்ரோச் பண்ணணும், இந்த இதை அப்ளை பண்ணலாம். அப்புறம் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா. அதனுடைய அசம்ஷன்ஸை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சொல்யூஷன் பார்த்தோம்னா, பெர்னோலி ஈக்குவேஷன் கேன் பி அப்ளைட் டு அன் இன்டர்னல் கோஆர்டினேட் சிஸ்டம். ஆக்சுவலாக இனர்சியல் கோஆர்டினேட் சிஸ்டம் இது, இனர்சியல் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் இன் இன்விசிட் ஃப்ளோ between 2 points along the streamline and incompressible fluid, because inviscid flow the viscosity is 0 and hence no viscous force acts on the body. Also incompressible flow means the density remains constant, whereas this equation cannot be applied to unsteady flow, rotational flow and inside the boundary layer of the fluid. இதில் வந்து பவுண்டரி லேயரோட இன்சைடில் நம்ம இந்த பெர்னோலி ஈக்குவேஷன் அப்ளை பண்ண முடியாது. பெர்னோலி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணாத இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்கக்கூடாது. எங்கெங்கே மேட்ச் ஆகாதுன்னா அன்ஸ்டெடி ஃப்ளோவில் மேட்ச் ஆகாது, ரொட்டேஷனல் ஃப்ளோவில் மேட்ச் ஆகாது. அப்புறம் பவுண்டரி லேயர் ஆஃப் ஃப்ளூயிட், இன்சைட் த பவுண்டரி லேயர் ஆஃப் ஃப்ளூயிடில் பெர்னோலி ஈக்குவேஷன் மேட்ச் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கரெக்ஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை டவுட்டாக இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள், அதை நான் அதுக்கான கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கமெண்ட்டில் கொடுக்குறேன், ஓகேங்களா. தேங்க்ஸ் டு ஆல்.